இந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான புனர்ஜன்மாவின் மறு ஆக்கமாகும். அது குல்ஷன் நந்தாவின் பத்தர் கே ஹோந்த் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டது. எங்கிருந்தோ வந்தால் திரைப்படம் 29 அக்டோபர் 1970 அன்று வெளியாகி வெள்ளி விழா வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் இது சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் வென்றது. எங்கிருந்தோ வந்தால் இன்னொரு வெற்றி படமான சொர்க்கத்துடன் வெளிவந்திருந்தும் போட்டியில் துவண்டு போகாமல் நிலைத்து நின்றது. இப்படி ஒரே நாளில் 2 படங்கள் வந்தாலும் அதில் ஒவ்வொரு படத்துக்கும் வெரைட்டி காட்டி நடிச்சிருப்பாரு நடிகர் திலகம். பிராப்தம் தவிர எல்லா படங்களுமே பெரிய அளவிலான பொருள் நஷ்டத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. இப்படி ஒரே நாளில் ஒரு நடிகர் நடித்த 2 படங்கள் இத்தனை முறை ரிலீஸ் ஆகி இருப்பது வேறு எந்த நடிகரும் செய்யாத சாதனை என்கிறார்கள் சிவாஜி அவர்களின் ரசிகர்கள். பித்து பிடித்த நாயகனை தன்னுடைய ஆளுமையால் மீட்கும் நடன மாதாக ஜெயலலிதா அவர்கள் நன்றாக நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு அச்சாணியாக விளங்கிய அவருடைய நடிப்பிற்காக மெச்சப்பட்டார். சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேரின் சிறப்பு விருது தொடங்கி பல விருதுகள் அவங்களுக்கு கிடைச்சது. கிலோனாவின் பாடல்களும் வெற்றி பாடல்களாக அமைஞ்சிருந்தது. எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்தை சீக்கிரம் படமாக்க பாலாஜிக்கு ஹிந்தி கிலோனா சினிமா சந்தையில் கிடைத்து விட்டாலும் கிலோனாவிற்கும் ஒரு பின்கதை இருந்துச்சு. குல்ஷன் நந்தா என்கிற பிரபல ஹிந்தி வெகுஜன நாவலாசிரியரின் பத்தர் கே ஹோந்த் என்ற நாவல்தான் எல்லாவற்றுக்கும் மூலதாரமாக விளங்கியது. வேடிக்கை என்னன்னா, இந்த ஹிந்தி நாவலாசிரியரின் கதை முதல்ல ஒரு தெலுங்கு படத்துக்கு பயன்பட்டுச்சு. படத்தின் பெயர் புனர்ஜன்மா. ஆனால் இந்த படத்தின் கதைக்கும் அதை தொடர்ந்து வந்த கிலோனா மற்றும் எங்கிருந்தோ வந்தாலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. பாரியா பர்துலு மற்றும் குலோகோத்ராலு ஆகிய படங்களின் தொடர் வெற்றிகளுக்கு அப்புறம் தயாரிப்பாளர் AV சுப்பாராவ் மற்றும் இயக்குனர் கே பிரத்யேகாத்மா ஆகியோர் பிரசாத் ஆர்ட் பிக்சர்ஸ் பதாகையின் கீழ் தங்களின் அடுத்த படத்துக்கான கதை குறித்து விவாதித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை சந்திக்க வந்த ஒரு நண்பர் குல்ஷன் நந்தாவின் பதர் கே ஹோந்த் என்ற நாவலை பரிந்துரைத்தார். சுப்பாராவ் மற்றும் பிரத்யேகாத்மா 2 பேருக்குமே அதன் வழக்கத்திற்கு மாறான கருப்பொருள் பிடிச்சிருந்தது. அந்த நாவல் ஒரு முரட்டு பெண்ணின் மகளை பற்றியது. அவள் பிழைப்புக்காக ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் தன்னுடைய பாட்டு மற்றும் நடனத்தால பணக்கார வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கிறாள். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை குணப்படுத்த அவள் நியமிக்கப்படுகிறாள். அக்கினேனி நாகேஸ்வர ராவும் ஒப்புதல் அளித்தவுடன் சுப்பாராவ் அந்த நாவலின் தெலுங்கு உரிமைகளை வாங்கினாரு. இயல்பு தன்மையை கொண்டு வருவதற்காக பிரத்யேகாத்மாவும் எழுத்தாளர் ஆச்சாரியா அத்ரேயாவும் திரைக்கதையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து புதிய கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி தீவிரமான ஒரு விஷயத்தில் நகைச்சுவையை புகுத்தினர். நாவலில் சோகத்துடன் முடியும் கதைக்கு மாறாக பிரத்யேகாத்மா கதைக்கு ஒரு மகிழ்ச்சியான முடிவை கொடுத்தது அவர் செய்த முக்கிய மாற்றங்களில் ஒன்றாகும். தலைப்பு பகுதிகளில் கதைக்கு குல்ஷன் நந்தாவின் பெயரை சேர்த்து பிரத்யேகாத்மா திரைக்கதையை எழுதினார். மேலும் அத்ரேயாவுடன் இணைந்து தலைப்பு அட்டையின் வசன எழுத்தாளராகவும் பணியாற்றினார். படத்தின் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. காதலி கயவனை மணக்க நேரும்போது நாயகன் பாடும் எங்கிருந்தாலும் வாழ்க பாடல், ஒரே பாடல் உன்னை அழைக்கும், மனநிலை பிறழ்ந்த நாயகனை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாயகனின் தந்தை அழைத்து வந்த நடன பெண் விலகி செல்லும்போது அவளுடைய ஆதரவு கரத்தை ஆதங்கத்துடன் நாயகன் வேண்டும் ஒரு பாடல், நான் உன்னை அழைக்கவில்லை. தங்கள் சந்தோஷத்தின் சங்கீத ஸ்வரங்களை 2 பேருமே சேர்ந்து பிடிக்கும் பாடல், சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே. இந்த வகையில் MSV கண்ணதாசன் இணைவு எங்கிருந்தோ வந்தால் படத்துக்கு ஹிட் பாடல்களை தந்தது. இவை போதாதென்று மார்க்கெட்டிலிருந்து விலகி போயிருந்த பின்னணி பாடகி P. லீலா சீர்காழி கோவிந்தராஜனுடன் இணைந்து பாடிய சகுந்தலை நாடகம் அழகாக அமைந்துவிட்டது. தன் மீது கோபம் கொண்டு வீட்டை விட்டு போகும் ஜெயலலிதாவை திரும்ப அழைக்க சிவாஜி அவர்கள் பாடும் நான் உன்னை அழைக்கவில்லை என் உயிரை அழைக்கிறேன் பாடல். மெல்லிசை மன்னரின் ஷெனாய் ஸ்பெஷல் என்றால் அது மிகையல்ல. ஷெனாய் பேசும் பாடும் நம் மனதை கிறங்கடிக்கும். கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். எங்கிருந்தோ வந்தால் படத்துக்கு ஆரம்பத்தில் பைத்தியக்காரன் அப்படின்னு தான் டைட்டில் வச்சாராம் இயக்குனர் AC திருலோகச்சந்தர்.
கமல் நடன உதவியாளராக பணியாற்றிய நடிகர் திலகத்துடைய படங்களில் இதுவும் ஒன்று. சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பாட்டுல சிவாஜி அவர்களின் கமல் பாணி நடன அசைவுகளை பார்க்கலாம். ஜெயலலிதா சிவாஜி அவர்களை மனமாற்றத்துக்காக அழைத்து செல்லும் பிருந்தாவனம் பூங்காவில் TMS சுசீலா 2 பேருமே பாடும் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே பாடல்ல சுசீலா அவர்களின் சிரிப்புக்கு மெல்லிசை மன்னர் சந்தம் அமைத்திருப்பது அருமை மட்டுமல்ல, புதுமையும் கூட. இயந்திரமயமான கனவு தொழிற்சாலையான திரையுலகம் ஒரு வகையில பார்த்தா ஒரு ரீமேக் ராஜ்யம். தமிழ்ல இது போல 1000 திரைப்படங்களும் நாவல்களும் வெளியாகிவிட்டன. எங்கிருந்தோ வந்தால்தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். எங்கிருந்தோ வந்தால் படத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவராக நடிப்பதற்கு நிறைய ஸ்கோப் உள்ள பாத்திரம் சிவாஜி அவர்களுக்கு. ஆனால் ரசிகர்களை வியக்க வைத்தது என்னவோ அதில் ஹீரோயினாக நடித்த ஜெயலலிதா அவர்கள்தான். வழக்கமாக ஜெயலலிதா அவர்கள் எடுத்து நடிக்கும் கதாபாத்திரங்கள்ல இருந்து சற்று வேறாக கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் நடிப்பு மிக இயல்பாக பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.